வணக்கம் நண்பர்களே. சோ இந்தியாவோட ஏசியா கப் ஸ்குவாட பார்க்கும்போதுல பிளேயிங் லெவன் எப்படிடா எடுக்கிறதுன்ற மாதிரி எனக்கே வந்து பாத்தீங்கன்னா மண்டை குழம்புதுன்னு தான் சொல்லி ஆகணும். இருந்தாலும் நம்ம பிளேயிங் லெவன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாதிரி யோசிச்சு ஒரு பிளேயிங் லெவன் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப சுப்மன் கில்ல வைஸ் கேப்டனா போட்டதுனால நீங்க பிளேயிங் லெவன்ல ஆடிதான் ஆகணும். ஓகேங்களா? அவர் எங்க ஆடுவீங்க? டாப் ஆஃப் த ஆர்டர்ல தான் ஆட முடியும். நம்பர் 3 நம்பர் 4 அவருக்கு பெருசா சூட் ஆகாது. ஏன்னா இஸ் நாட் அ டிபிக்கல் T20 ஹிட்டர். ஓகேங்களா? கன்வென்ஷனலா விளையாடுவார் ஷாட்ஸ்லாம். சோ அதனால ஓப்பனிங் தான் ஒரு கரெக்டான ஸ்பாட். இதுக்கு முன்னாடி யார் 2 ஓபனர்ஸ் இறங்கியிருந்தா? அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன். இப்போ சஞ்சு சாம்சன் ஸ்குவாட்ல இருக்காரு. இப்ப கில்லு வந்ததுனால சாம்சனோட பொசிஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா வந்து அமைஞ்சிருச்சு. சோ அவரை டிராப் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஜிதேஷ் சர்மா உள்ள இருக்காரு. அவரை தூக்கி நம்பர் 7 or 8 விளையாட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ கில்லு வந்ததுனால சாம்சனோட பொசிஷன் ஆல்மோஸ்ட் போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். சோ கில், அபிஷேக் சர்மா, நம்பர் 3 திலக், 4 வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை இறங்குவாரு, 5 ஹர்திக், 6 வந்து அக்சர் பட்டேல், 7 ஜிதேஷ் சர்மா, நான் டெஃபினட்டா குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஹர்ஷதீப் சிங் விளையாடுவேன். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் 8 பேட்ஸ்மேன்ஸ் வேணும். சிவம் தூபே ஆட வாய்ப்புகள் இருக்கு. குல்தீப் டிராப் பண்ண. உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.